ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட உங்களை பார்த்து தான் என் தெய்வம் சொல்கிற ஒரு வார்த்தை, காத்திருத்தல் இன்று முடிவுக்கு வரும்னு என் ஆண்டவர் சொல்கிறார். ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? எத்தனையோ ஆண்டுகளாக காத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? எத்தனையோ மாதக்கணக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? காத்திருப்பது தான் இன்றைக்கு முடிவுக்கு வரும் என்பது தான் தீர்க்க தரிசனமான வார்த்தை. யோபு 30ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை இவ்வாறாக என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சம் வர பார்த்து கொண்டிருந்ததன எனக்கு இருள் வந்தது என்று சொல்லி இங்கே யோபு பக்தன் அறிக்கையிடுகிறதை பார்க்க முடிகிறது. 2 முறை வந்தது வந்தது என்று என்ன செய்கிறார் சொல்லுகிறதை நம்மளால் என்ன செய்ய முடிகிறது, கவனிக்க முடிகிறது. நீங்கள் நன்றாய் பாருங்க, இவர் நன்மை வர அவர் காத்து கொண்டிருந்தாராம். ஆனால் நன்மைக்கு பதிலாக தீமை என்ன செய்ததான் வந்தது. உங்களுடைய வாழ்க்கையில் கூட இன்னைக்கு நடந்துரும்னு சில காரியத்தை நம்ம நினைப்போம். இன்னைக்கு இந்த காரியம் கைகூடும் நினைப்போம். ஆனால் நம்ம கைகூட வேண்டிய காரியம் நடக்காமல் அதற்கு பதிலாக நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் தீமையான காரியங்கள், நம்முடைய இருதயத்தை பாதிக்கத்தக்கதான காரியங்கள், நம்மளை வேதனைப்படுத்தத்தக்கதான காரியங்கள் இப்படி நடந்துட்டு எனக்கு எல்லாமே எதிர்மறையாக நடக்குது, எனக்கு எல்லாமே தலைகீழாகவே என்ன செய்கிறது நடக்குது, எல்லாமே எனக்கு ஏன் இப்படி சம்பவிக்குதுன்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்மறையாய் நடக்கிறது நிமித்தமாய் சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, தலைகீழாக நடக்கிறது நிமித்தம் சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, எதுவுமே நடக்கலனாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு என் வாழ்க்கையில் தான் தீமைக்கு மேலே தீமை வருகிறது, போராட்டத்துக்கு மேலே போராட்டம் வருகிறது, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருகிறது, பாடுக்கு மேலே பாடு வருகிறது. ஒரு பக்கத்தில் வியாதியின் போராட்டம், இன்னொரு பக்கத்தில் கடன் சுமையின் போராட்டம், இன்னொரு பக்கத்தில் தீமை செய்கிற மனிதர்களின் போராட்டம். இப்படி என் வாழ்க்கையில் ஒன்று மாற்றி பல போராட்டத்தையே சகித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னை பார்த்து தான் என் தெய்வம் நீ எதற்கு காத்திருக்கிறாய், காத்திருக்கிறதற்கு இன்று முடிவு வருகிறதுன்னு சொல்லி ஆண்டவர் உன்னை பார்த்து தான் தட்டி கொடுத்து, உன் தோளை தட்டி கொடுத்து தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் பேசுகிறார். பாருங்க, வெளிச்சம் வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. என் வாழ்க்கையில் ஒரு இருண்ட காலத்தை போல இருக்கிறது. ஆண்டவர் பேசாததை போல உணர்கிறேன், வழி தெரியாததை போல உணர்ந்து கொண்டிருக்கிறேன், எல்லாமே அடைக்கப்பட்டதை போல நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் எதற்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, எதற்கு காத்து கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி, இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை என் தேவன் உங்களுக்கென்று நியமித்து வைத்திருக்கிறேன் என்பதை தான் தீர்க்கமாய் ஆண்டவர் பேசியிருக்கிறார். எனவே இந்த வார்த்தைக்கு நீங்கள் எதற்கு காத்து கொண்டிருந்ததன காரியத்திற்கு ஒரு முடிவு வந்துட்டுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்னா இந்த வார்த்தை அப்படியே விசுவாசிப்பீங்களா? இந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? ஜோமனோமா சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, யோபு 30:26 படியே உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் நன்மை வர காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கி தீமை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். தீமையான காரியங்கள் மாறட்டும், நன்மையான வாசல்கள் திறக்கட்டும், இருள் விலகி வெளிச்சம் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய ஊழியக்காரனாகிய ஆண்டவரை உம்முடைய நாமத்தினாலே மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆசீர்வாதம் அவர்கள் மேல் பலிக்கட்டும். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.